நான் மறுபடியும் சொல்றேன், நீ சிகரெட் அடிச்சுக்கிட்டு தைரியமா அடிச்சுக்கிட்டே இரு. நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு தைரியமா அடிச்சுக்கிட்டே இரு. நீ ஏமாத்திக்கிட்டு இருந்தா தைரியமா ஏமாத்திக்கிட்டே இரு. எப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பா. இன்னொன்னு, நீங்க மட்டும் வித்தியாசமா சொல்றீங்க. ஆமா, செஞ்சுக்கிட்டே இரு. தப்பு பண்ணணும்னு நினைச்சா தப்பு பண்ணிக்கிட்டே இரு. நீயா நிப்பாட்டாத. இல்ல தப்பு, நீங்க உண்மையுமே கள்ள தீர்க்கதரிசி தான், நீங்க கள்ள பிரசங்கர் தான். எல்லாம் தப்பு நிப்பாட்டி தான் சபைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. நீங்க தப்ப கண்டினியூ பண்றீங்க. நான் சொல்றேன், தப்பை கண்டினியூ பண்ணு. நீயா நிப்பாட்டுனா சொல்லிக்கிறேன், நீயா நிப்பாட்டுனா உனக்கு என்ன வரும்? உள்ள உனக்கு பெருமை வரும். என்ன வரும்? பெருமை. நான் நிப்பாட்டிட்டேன், நான் இப்ப அந்த தப்புலாம் பண்றது இல்ல. இப்ப நீ தேவன்ட்ட வரும்போது எப்படி வர? சுய 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 நீதி. இதுக்கு பேர் தான் சுய. நான் நிப்பாட்டிட்டேன், நான் சரியா ஆக்கிட்டேன், நான் விட்டுட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமா இருக்கணும். தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவன் இதை விரும்புகிறார். நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வசனம் முழுவதும் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதையெல்லாம் எடுத்து எழுதுங்க. இதெல்லாம் தேவனுடைய சித்தமா? ஓகே, இதை நாம நிறைவேற்ற ஆரம்பிப்போம். அதுல இன்னொரு கூட்டம் இருக்கு. அது பிரதர் சொந்த மாம்சத்துல நிறைவேற்றக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அதை என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வைக்கணும். இத ஒன்னு சொல்லியே அப்படி ஒரு சகோதரன் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. சொந்த மாம்சத்துல நீங்க நிறைவேற்ற வச்சிட விடக்கூடாது பிரதர், அதை பரிசுத்த ஆவியானவரே நிறைவேற்றிடணும். அடுத்து இன்னொரு பதிவு எனக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. பிரதர், நீங்க திரித்துவத்தை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறீங்க, அது தவறு. அப்ப திரும்ப அவருக்கு ஒரு பதில் போட்டேன். சொந்த மாம்சத்துல இத ஆண்டவர் பேச சொல்லல பிரதர், பரிசுத்த ஆவியானவரே ஏவி அதை பேசி இருக்கிறேன். அப்ப அவர் பிடிச்சுக்கிட்டாரு. நீங்க பரிசுத்த ஆவியால ஏவனீங்கன்னு எப்படி தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்டார். அப்ப தங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா அவங்க என்ன செய்யறாங்க? இது பரிசுத்த ஆவியானதான் ஏவப்பட்டிருக்குன்னு எப்படி தெரியுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு நாம எதற்கு கீழ்ப்படிய சொன்னாலும் ஒரு கூட்டம் வந்துடும். அது நம்ம மாம்சத்துல கீழ்ப்படிய முடியாது பிரதர், பரிசுத்தாவினால் அப்படியே கீழ்ப்படியணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை. உங்களுக்குள் யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவன் பொய் பேசாமல், திருடுகிறவன் திருடாமல், இப்படி எல்லாம் நிறைய கட்டளையை கொடுக்குறாரு. இப்ப நீங்க உட்காந்துக்கிட்டு இப்ப நானா பொய் பேசினேனா இல்ல எப்படி? ஒருவேளை 24 மணி நேரம் பொய் பேசிட்டே இருக்கிறேன்னு வைங்க. இப்ப மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறேன்? ஆண்டவரே, நான் மாம்சத்துல அதை நிறுத்த முடியல. நீங்க உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப நிறுத்திக்கிங்க. ஏன்னா நானா மாம்சத்துல நிறுத்திட்டேன்னா பாவமாயிரும். புரியுதா உங்களுக்கு? பொய் பேசுவதை நானா மாம்சத்துல நிறுத்திட்டேன்னு வைங்க, அது நானா நிறுத்துற மாதிரி ஆயிரும்ல. தேவனே தான் நிறுத்தணும். ஆகவே தான் நான் என்ன பண்றேன்னா பொய் பேசிக்கிட்டே இருக்கிறேன், திருடிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப நீங்க நிறுத்துங்க, நானா நிறுத்த மாட்டேன். இந்த மாதிரி மனசுக்குள்ள யாராவது ஏதாவது நம்ம சபையில எதையாவது சிந்தைக்குள்ள வச்சிருந்தா தூக்கி குறுக்க போட்டுருங்க. அப்படி நீங்க ஒரு விஷயத்தை விடணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க பாத்தீங்களா, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் அதை என்ன பண்றாரு? நிறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. உங்களில் விருப்பத்தையும் செய்கையும் அவர் என்ன செய்யறாரு? உண்டாக்குறாரு. அங்க போய்கிட்டு இதை நான் மாம்சத்துல செய்யறேன்னா ஐயோன்னு சொல்லிட்டு நீங்க விட்டீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்துல போய் விடுவீங்க. சுயத்தினால இதை மேற்கொள்ள முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடத்துல எச்சரிக்கையா இருங்க. அவங்க கிட்ட இப்படி ஒரு பதிலை சொல்லுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒரு விஷயத்தை நான் செய்யக்கூடாதுன்னு முடிவு செஞ்சேன்னா அதை எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? முடிவு செய்ய வைக்கிறார். அப்படி இல்லாவிட்டால் என்ன சரியான சொல்யூஷன்னா, நீங்க செய்யற பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. அவரா பார்த்து எப்ப விடுவிக்கிறாரோ அப்ப என்ன பண்ணட்டும், அதுவா நிக்கட்டும் அப்படின்னு போயிடும். சோ இது பயங்கர ஆபத்து. சோ தேவனுடைய சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. நீங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம் சொல்லிவிட்டது. நீங்கள் அதை என்ன செய்யணும்? செயல்முறைப்படுத்த வேண்டும். நீங்க அதற்காக என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நீங்க எடுக்கணும். அங்க இது மாம்சத்துல எடுக்கிறேன்னா அதுல எடுக்கிறாங்கிற சிந்தையே வரக்கூடாது. நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறார். நீங்க அதை செயல்முறைப்படுத்தும் பொழுது பரிசுத்த ஆவியான உங்கள் கரங்களை திடப்படுத்துகிறார், உங்களை பயிற்றுவிக்கிறார், உங்களை மாற்றுகிறார். திரும்ப திரும்ப நீங்கள் விழுந்தாலும் சரி, நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. நீங்கள் எந்திரிச்சு நிக்கணும். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதனால இது போன்ற உங்களை விழத்தள்ளக்கூடிய சில போதனைகள் உண்டு. அதுல எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க.
அதனால நாம சுயத்தினாலே எதையும் செய்வதற்கு இதை ஊக்குவிக்கல. நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை. உண்மையிலே சுயத்தினால் செய்வதுன்னு என்ன? ஒரு சொந்த லாபத்துக்காக செய்தல், அவ்வளவுதான். என்னுடைய சுய லாபத்திற்காக எதையாவது ஒன்ன செஞ்சா அதுக்கு பேர் தான் என்னது? சுயத்தினாலே செய்தல். யாருக்காவது நல்லவன் மாதிரி நடிக்கிறது, யாராவது ஒரு நபருக்கு முன்பதாக என்ன நல்லவன் மாதிரி காமிச்சுக்கிறது, கொஞ்ச நேரம் மற்றவங்களுக்காக பொய் பேசாத மாதிரி நடிக்குதல், இதுதான் சுயத்தினாலே கீழ்ப்படிதல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா உண்மையிலே ஒரு பாவத்துக்கு விரோதமா நீங்க போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது? நான் சுயத்தினால போராடிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க உண்மையிலே ஒரு பாவத்திற்கு விரோதமாய் போராடினால் நீங்க போராடுங்க. பாவத்திற்கு விரோதமாய் ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக நாம் இன்னும் என்ன செய்யல? போராடலையேன்னு வேதம் நம்மை கடிந்து கொள்ளுகிறது. இன்னும் அந்த அளவுக்கு நீங்க போராடலையேன்னு கேக்குது. சோ அந்த அளவுக்கு நீங்க போராட வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மால முடிந்த ஒன்று. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.